நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் என்னன்னா, வள்ளல் பெருமான் ஏன் சிறுதெய்வ வழிபாடு கூடாதுன்னு சொன்னாங்க நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதாவது சிறுதெய்வ வழிபாடு ஏன் கூடாதுன்னு ஒரு பொதுப்படையான கருத்து இருக்குன்னா, அவங்க எல்லா விதமான உயிர்களும் நேசிச்சாங்க. ஸோ மிருகவதை மீது செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதலை அவங்களுக்கு மன வருத்தத்தை கொடுத்தது. அதனால அவங்க இந்த சிறு தெய்வங்கள் மீது விருப்பம் இல்லாம போயிட்டாங்க. சிறு தெய்வம் கூடாதுன்னு மிக காட்டமா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு சன்மார்க்கத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்கள் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அது மட்டுமே ஒரு முக்கியமான காரணம் இல்லை. அது ஒரு அவுட்டர் ஷெல் மாதிரி தான். இதனுடைய கோர் வேற இடத்துல இருக்குது. அதை தான் இன்னைக்கு நம்ம உங்களுக்கு பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். அதாவது வள்ளல் பெருமானே இந்த சிறு தெய்வ வழிபாடு கூடாதுன்னு சொன்னாங்கன்னா அதற்கு முதற் காரணம் ஒரு யூனிட்டியை வளர்க்கணும், அதாவது வேற்றுமை அகலணுன்றதுக்காகத்தான் இந்த சிறு தெய்வங்கள் கூடாதுன்னு அவங்க சொன்னாங்களே தவிர சிறு தெய்வம் வழிபடக்கூடாது, அது சக்தி இல்லாததுன்னு அவங்க என்னையுமே சொல்லலை. அதாவது ஏன் சொல்றாங்கன்னா, 21st செஞ்சுரியில இன்னைக்கு இருக்கிறோம். அன்றிலிருந்து இன்னை வரைக்குமே நீங்க எந்த சாமி கும்பிட்றீங்க, இந்த சாமி கும்பிட்றீங்களா, அப்ப நீங்க இவங்களா, அதாவது ஒரு குல தெய்வத்தை வைத்து ஒரு குலத்தை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய அந்த மரபை அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால தான் அவங்க இந்த குலதெய்வ வழிபாடு சிறு தெய்வ வழிபாடு கூடாதுன்னு சொன்னாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா இன்னைக்குமே இதை நம்ம சில இடங்கள்ல பார்க்கக்கூடும். நீங்க இந்த சாமி கும்பிட்றீங்களா, அப்ப நீங்க இவங்களா, இந்த சாமி கும்பிட்றீங்களா, அப்ப நீங்க அவங்களான்னு வர்ணத்தை பிரிக்கக்கூடிய ஒரு வேற்றுமையை கடைபிடிக்கக்கூடிய நிலை இன்னைக்கு எப்படி இருக்குதுன்னும் போது வள்ளல் பெருமான் வாழ்ந்த காலத்தில் எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதற்காகத்தான் அப்பேற்பட்ட ஒரு தெய்வ வழிபாடு நமக்கு தேவையில்லை, மனிதர்களை பிரிக்கக்கூடிய ஒரு தெய்வ வழிபாடு தேவையில்லைன்னு அவங்க நினைத்து அதற்காக சொன்ன ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு தேரி தான் சிறு தெய்வம் கூடாது. அவங்க சிறு தெய்வத்தின் மீது பற்று இல்லாம சொல்லலை, சிறு தெய்வம் வணங்குவதற்கு ஏற்றதல்லன்னு சொல்லலை. அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை பிரிவினை உண்டாக்கக்கூடிய இந்த மார்க்கம் தேவையில்லைன்னு அப்ப என்ன அர்த்தம்? அன்று வாழ்ந்த மனிதர்கள் தான் சரியில்லையே தவிர தெய்வம் சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. அதை எப்படி கடைசியா அவங்க கன்க்ளூஷன் கொண்டு வராங்கன்னா, அப்ப இந்த பிரிவினையை தடுத்துட்டோம், அப்ப பிரிவினை தடுத்துட்டு அடுத்துட்டு என்ன கொண்டு வரணும்? யூனிட்டியை கொண்டுட்டு வரணும். அப்ப யூனிட்டியை கொண்டு வரணும், நம்ம என்ன செய்யணும்? இறைவன் உருவ வழிபாடு இருந்தால் அதுலேயும் பிரிவினை வரும், அதுலேயும் வர்ணங்கள் வரும். அழகு நிறைந்தவனா இருந்தால் ஒரு மேலிடத்தை சார்ந்தவனா இருப்பான், அல்லது கருத்த நிறமா இருந்தா இவன் இப்படிப்பட்டவன்னு ஒரு வர்ணிக்கக்கூடிய வாய்ப்பு வரும். அப்ப இறைவனையும் நம்ம வடிவத்தோடு ஒப்பிடக்கூடாதுன்னு, இறைவன் ஒருவனே அவன் ஆதியும் அருட்பெரும் அந்தமும் இல்ல அருட்பெரும் சோதியாதான் இருக்கிறான்னு ஜோதி வடிவானவனே இறைவன் சொல்லிட்டு அவங்க முன்மொழிந்தாங்க. அப்ப சன்மார்க்கம் என்பது சம மார்க்கம், அதான் ஒரே வார்த்தையில சொல்லிவிடுவாங்க. அந்த கோட்பாட்டை அவர் முன்மொழிந்தார்னா, சாதியும் சமயம் பொய்யென ஆதியிலே உணர்த்தி அருட்படும் ஜோதி, சாதி இல்லாத என்று சொல்றதுக்காகத்தான் இந்த சிறு தெய்வம் வேணான்னு சொன்னாரு.